வணக்கம் நண்பர்களே, நமது அஜய் ஸ்டாக் அனாலிசிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். கியூபிட் நிறுவனத்தின் பகுதி 3ஐ நாம் பார்க்க இருக்கின்றோம். முந்தைய பகுதியில் கியூபிட் நிறுவனத்தின் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். இந்த பகுதியில் நிறுவனத்தின் நிர்வாகம், போட்டியாளர்கள், பலம், பலவீனம் மற்றும் எதிர்கால சவால்களை பற்றி விரிவாக பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ். நண்பர்களே, ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு முன் அதன் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மிகவும் முக்கியம். ஏன் தெரியுமா? ஒரே மாதிரியான தொழில் செய்யும் 2 நிறுவனங்களில் நல்ல நிர்வாகம் உள்ள நிறுவனம் நீண்ட காலத்தில் அதிக மதிப்பை உருவாக்கும் வாய்ப்பு இருக்கும். கியூபிட் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளில் புதிய சந்தைகளில் கவனம் செலுத்தியுள்ளது. ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சி செய்துள்ளது. தயாரிப்புகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த முயற்சி செய்துள்ளது. ஆனால் முதலீட்டாளராக நாம் ஒவ்வொரு காலாண்டு முடிவிலும் நிர்வாகத்தின் கருத்துக்கள் மற்றும் எதிர்கால திட்டங்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். கியூபிட் நிறுவனத்தின் போட்டியாளர்கள். இந்த நிறுவனம் செயல்படும் துறையில் பல நிறுவனங்கள் உள்ளன. அதில் முக்கியமானவை ரெக்கிட், அதாவது டூரெக்ஸ் பிராண்ட், மேன்கைண்ட் பார்மா, டிடிகே ஹெல்த் கேர். இந்த பெரிய நிறுவனங்களுடன் போட்டியிடுவது எளிதல்ல. ஆனால் கியூபிட் நிறுவனம் குறிப்பாக ஃபீமேல் காண்டம் மற்றும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் போன்ற சில பிரிவுகளில் தனது இடத்தை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. கியூபிட் நிறுவனத்தின் பலம். இந்த நிறுவனத்தின் முக்கியமான பலங்கள் மிக குறைந்த கடன். இரண்டாவது, ROE மற்றும் ROCE போன்ற ரிட்டர்ன் ரேஷியோஸ் வலுவாக இருப்பது. மூன்றாவது, ஏற்றுமதி சந்தையில் இருப்பது. நான்காவது, ஹெல்த் கேர் துறையில் செயல்படுவது. கியூபிட் நிறுவனத்தின் பலவீனங்கள். ஒரு முதலீட்டாளராக நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, கவனிக்க வேண்டிய விஷயங்களும் உள்ளன. பெரிய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ளது. ரிஸ்க் 2, ஸ்மால் கேப் என்பதால் ஷேர் பிரைஸ் அதிகமாக ஏறவும் இறங்கவும் வாய்ப்புகள் உள்ளன. ரிஸ்க் 3, பெரிய மல்டிநேஷ்னல் நிறுவனங்களின் போட்டி இருக்கின்றன. ரிஸ்க் 4, அரசு கொள்கைகள் மற்றும் சர்வதேச டெண்டர்களில் ஏற்படும் மாற்றங்கள். SWOT அனாலிசிஸ், அதாவது ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் ஆகும். முதலில் ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். குறைந்த கடன், நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி, எக்ஸ்போர்ட் பிரசன்ஸ், ஹெல்த் கேர் செக்டர். வீக்னஸ், ஸ்மால் கேப், வருமானத்திற்கு ஏற்ற இறக்கம் ஏற்படும் வாய்ப்பு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய நாடுகளில் எக்ஸ்பேன்ஷன், புதிய ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர் டிமாண்ட் அதிகரித்தல். த்ரெட்ஸ், காம்படிஷன், ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ், ரெகுலேட்டரி சேஞ்சஸ். என்னுடைய பார்வை. நண்பர்களே, கியூபிட் நிறுவனம் மோசமான நிறுவனம் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டு வாங்க வேண்டிய நிறுவனம் என்றும் சொல்ல முடியாது. ஒரு முதலீட்டாளராக நாம் பார்க்க வேண்டியது, இந்த நிறுவனம் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளிலும் சேல்ஸ் மற்றும் ப்ராஃபிட்டை தொடர்ந்து வளர்க்கிறதா? அதுதான் இந்த நிறுவனத்தின் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். பார்ட் 4இல் அடுத்து என்ன பார்க்கின்றோம் என்று பார்ப்போம். அடுத்த பகுதியில் மிகவும் முக்கியமான விஷயங்களாக கியூபிட் ஷேர் பிரைஸ் ஹிஸ்டரி, போனஸ், ஸ்பிளிட், டிவிடெண்ட் ஹிஸ்டரி, வேல்யூவேஷன், அதாவது PE, PB, இந்த பங்கு விலை உயர்வதற்கான காரணங்கள், 2030 முதல் 2050 வரை வளர்ச்சி வாய்ப்புகள். இது முதலீட்டாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள பகுதியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் பண்ணிவிடுங்கள். நன்றி.